ஒத்த சுர ஆள் உயரம் வளரும் சுரை எங்கே போச்சு? இப்ப நம்ம கையில இருந்து பாத்தீங்கன்னா ஆல் வயர் சுரன்னு சொல்லுவோம், இல்ல பாம்பு சுரன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 இருந்து 6 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது வந்து பந்தல் அமைப்புல நம்ம வளர்க்கலாம். மரங்கள் ஏதாவது ஏற்றி விட்டீங்கன்னா அப்படியே தொங்கிட்டே காய்க்கும். குடுவையாக பயன்படுத்தப்பட்டு காக்கப்பட்ட விதைகள் அடுத்த தலைமுறைக்கு தேவையா? அந்த விதை இன்னும் என்கிட்ட இருக்குன்னு வெளியிட்ட காணொளி. 1/2 கிலோக்கு மேலதான் சொரக்காய் வாங்குறதே இல்லை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 கிலோ 5 கிலோ வரதுனால இந்த புழக்கத்தை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த மரங்கள் நம்ம வளர்க்கணும், இந்த விதைகளை பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறை இந்த மரம் இருந்துச்சு அப்படின்றத கொண்டு போகணும். சுரைக்காய் மருத்துவ மகத்துவம் வாய்ந்தது. செரிமானத்துக்கு உதவும், மலச்சிக்கலை தடுக்கும், உடலில் உள்ள நச்சுத்தன்மை வெப்பத்தை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், எலும்புகளை வலுப்படுத்தும், சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும் என அதன் மருத்துவ பயன்கள் ஏராளம். கர்ப்பிணி பெண்கள், அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் அதனை சாப்பிடக் கூடாது. அப்படிப்பட்ட சுரைக்காய் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கிறது? இன்று ஒரு முழங்கை அளவுக்கு சிறியதாய்தான் கிடைக்கிறது. அதில் ஒரு ஆள் உயரத்திற்கு கூட சடை போன்று வளரக்கூடிய சுரைக்காய் இருந்திருக்கிறது என MK Vlogger என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் அது குறித்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். சுரக்காய் வந்து உணவு எடுத்து தாண்டி இந்த குடுவைகள் இது மாதிரி மாறதுக்கு அப்புறம் இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்ற பத்தி நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இந்த ஆள் வயர் சுரை ரொம்ப முக்கியமான சுரையா இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளா நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த விதைகளும் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும்.